இல்ல, இந்த சூழ்நிலையோட முடியல, இந்த கடனோட முடியல, இந்த அவமானத்தோட முடியல. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இன்னும் இடம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் இடம் இருக்குது அப்படின்றத வருகிற ஆண்டுல ஆண்டவர் உங்க கண்கள் காண கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க இறங்கி செயல்பட்டா போதும், நீங்க ஜெபம் பண்ணி காரியங்களை நடத்தினா போதும். ஆண்டவர் அவ்வளோ இடத்தை நமக்காக வைத்திருக்கிறார், வாய்ப்புகளை அள்ளி நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க சோர்ந்து மட்டும் போக வேண்டாம். 38 வருடமா வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? இனி உனக்கு வாய்ப்பே இல்லப்பான்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவனுடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் சுகப்படுத்துகிறதற்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவனை பார்த்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா யாருமே இல்லைல்ல, அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, அவனாலையும் போக முடியாது. இந்த ரெண்டும் இல்லாம அற்புதமும் நடக்காது. அப்போ உலகத்தினுடைய பார்வைக்கு அவனுடைய பார்வைக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்காக ஒரு இடத்தை கர்த்தர் உண்டாக்கி அந்த மனுஷனை தேடி வந்தார். அதனால ஒரு 3 விசை எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம், இன்னும் இடம் இருக்கிறது. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நீங்க அதை ஆணித்தரமா நம்புங்க, ஆணித்தரமா நம்புங்க. உங்க பிள்ளைக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் இடம் இருக்கிறது. உங்க பிள்ளையினிடத்துல போய் சொல்லுங்க, முடிஞ்சு போகல, உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகல, உன்னுடைய எதிர்காலம் முடிஞ்சு போகல, உன்னுடைய சம்பாத்தியம் முடிஞ்சு போகல. ஆமென். ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவாய் கர்த்தர் நேருக்கு நேரம் ஆண்டவர் பேசுறாரு. இல்ல மகனே, அதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஜெபத்துல நான் உன்னை கலந்து கொள்ள பண்ணி இருக்கிறேன். இன்னைக்கு உனக்கான வார்த்தை கடந்து வருகிறது. இன்னும் இருக்கிறது. நான் தற்கொலை பண்ணிக்கவா? நான் பேசாம செத்து போயிடவா? பேசாம இந்த உலகம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒன்னும் பண்ண முடியல. இல்ல, இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் இடம் இருக்கிறது. எனக்காக இடங்களை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு வழி அடைந்தால் எனக்காக 7 வழியை திறக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். நான் அவரை நம்புறேன். அவரை நம்புறவர்களுக்கு கர்த்தர் கேடகமானவர். ஆமென். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி